Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே மகர ராசி. கோச்சார பலன்களில் வருடக்கோள்களை ஓரளவுக்கு நாம் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த வகையில் குரு பகவான்கிறவர் பார்த்திங்கன்னா வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் வருடக்கோள் தான், ஆனாலும் ஒரு வருடத்துக்கு இந்த ராசியிலே இருக்க போகிறாரான்னு கேட்டால் அதான் இல்லை. ஜூன் 2 இவர் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டு அக்டோபர் கடைசியில் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே போயிடுவார். அங்கே பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி கடகராசிக்கு வருவார் வக்ரகதியில். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் அவர் 4 மாதம் கடகம், அதுக்கப்புறம் 4 மாதம் சிம்மம், அதுக்கப்புறம் திருப்பி 4 மாதம் கடகங்கிற மாதிரியான ஒரு ரிப்பீட்டட் மூடில் இருப்பார். 4 மாதங்கிறது ஒரு ஏறக்குறைய 12 மாதங்கிறது ஒரு வருஷம்னா இவர் அந்த அதிசாரம் போய் வர்றது இருக்கும். இதில் கோச்சார பலன் ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஆரம்பத்திலேருந்து என்னோடய எல்லா காணொலிகள்லையும் சொல்லுவேன். 5-10% எடுங்க சார், அதுக்கு மேலே இது ஒர்க் அவுட்டே ஆகாது, ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவேன். உங்களுடைய ஜென்ம ஜாதக தசாபுத்தி அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்களில் ஒரு 5% கூடுதலான பலனோ அல்லது 5% குறைவான பலனோ தான் நடக்கும். அதுதான் அதிகபட்சம் கோச்சாரத்தினுடைய தாக்கம். மற்றபடி கோச்சார பலனில் குரு வந்துட்டாருங்கிறதுனாலே கூரையை பிச்சுட்டு கொட்டிருங்கிறதோ அல்லது அஷ்டம சனி வந்துருச்சு இனிமேல் உன் ஆட்டம் க்ளோஸுங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்மளுடைய பிறப்பு ஜென்ம ஜாதகம் குறிப்பிடுற எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ கொடுக்க மட்டும்தான் கோச்சாரத்துக்கு பலன் உண்டே அன்றி புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி உங்கள் மேலே திணிச்சிடுறதுக்கு கோச்சாரத்துக்கு பவரே கிடையாது. கோள்களின் சாரங்கிறது நகர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கோள்கள் புதிதாக பிறப்பெடுக்கும் உயிர்களுக்கானது. நம்ம ஆல்ரெடி பிறந்து நமக்குன்னு ஒரு டிசைன் நமக்குன்னு ஒரு சிப்பு வச்சு நமக்குன்னு ஒரு தலையில் எழுதி கடவுள் அனுப்பிச்சிட்டார். அதுபடி தான் எல்லோரும். இதை சும்மா சப்போர்ட்டிங்கு எடுத்துக்கலாம். சரி, மகர ராசிக்காரங்கள் இதில் மகர லக்னத்துக்கு சம்மந்தமே கிடையாது. உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்ன தரும்? நார்மலாக 7ஆம் இடத்துல குரு வர்றது நல்ல விசேஷங்க. உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் கோச்சார ரீதியாக குரு வந்தார்னா சுபிட்சம், அதாவது சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வர்றது திருமணம் போன்ற சுபகாரியங்களை ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் பலிதமாகும். குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். சமுதாயத்தினால் மதிக்கப்படும் ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி கூடும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். கூட்டுத் தொழில் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதிற்கு இனிய திருமண பந்தங்கள் ஏற்படும். அதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறன்னா 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுவாருங்கிற அந்த அடிப்படையில் இவைகள் வரும். இது தவிர குருவின் பார்வை பெறும் இடங்களின் மூலமாக நடக்கும் நற்பலன்களையும் நம்ம கால்குலேஷனில் வச்சுக்கலாம். நார்மலாக உங்கள் ஜென்மராசியை குரு பார்க்குறார், நல்ல விஷயம் சார். அதுவும் உச்சம் பெற்று குரு பார்க்கிறார். மனது தெளிவாக இருக்கும். தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியும். நாம் எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் கான்ஃபிடென்ட்டும் இந்த நேரத்தில் வரும். உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரிக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. குரு 7ஆம் இடத்துல சஞ்சாரித்து உச்ச வலுவை பெறுறதும் ஒரு நல்ல அமைப்பு. 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வாழ்வியல் முறைகளில் மாற்றம், வாழ்க்கை மாற்றங்கள் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். இதெல்லாமே உங்கள் ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தான் நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான தசாபுத்திகள் இங்கே ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ 7ஆம் இடத்து குருங்கிறது கூட்டாளி, பங்காளி, சமுதாயம், திருமணம் இது சார்ந்த நல்ல விஷயங்களை தரக்கூடிய அமைப்பு. இல்லை குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா, இவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும். உங்களுடைய மொத்த சக்தியையும் நீங்கள் செலவழிக்கும் வாய்ப்பாக இது இருக்கும். நல்ல திட்டமிடல் இருக்கும், புரிதல் இருக்கும். சகோதர வர்க்க உறவுகளோடு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும்.
பெரியவர்களின் அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கப்பெறும். ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டும் யோகிதைகள் உண்டாகும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்கிறனால பராக்கிரமம் வெளிப்படுங்கிற அமைப்பு இருக்கும். மறுதிருமண வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோக உயர்வு, லாப மேன்மை, பதவி உயர்வு, திடீர் அதிர்ஷ்டம் போன்றவற்றையும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதலும் இந்த நேரத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நார்மலாக மகர ராசிக்கு இதுதான் கிடைக்காது, அது இந்த டயத்தில் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார். இது ஒரு சிறப்பான அமைப்பு. தெளிவாக முடிவெடுக்கும் தன்மை. இதுவரை தயங்கி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைப்பாடு. துணிகரமான செயல்களில் ஈடுபடுவது, முயற்சி செய்வது, அந்த முயற்சியை வெற்றியடைய வைப்பது, குழப்ப மனோநிலை நீங்குவது, குழப்பமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிற ஒரு அமைப்பு. தசாபுத்திகளும் அனுசூரணமாக இருந்ததுன்னா தொழில் தொடங்கிறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, கார் வாங்கி பழைய கார் கொடுத்துட்டு புது கார் வாங்கிறது, வீடு மாற்றம் செய்கிறது, உத்தியோக மாற்றம் செய்கிறது, புதிய தொழில் முயற்சிகளில் கவனம் செலுத்துறதுன்னு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறப்பானதாக மாற்றித்தரும் அமைப்பு குருவுக்கு உண்டு. நீங்கள் தசாபுத்தி ஒத்துழைப்பை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ ஜென்மராசியை குரு பார்த்தாருன்னா ஒரு தெளிவு பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும். இந்த தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் தேடி வந்து சேருங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பாக அது இருக்கும். மனசில் இது வரைக்கும் சங்கடமாக இருந்து வந்த நிகழ்வுகள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிவுக்கு வந்து அடுத்த கட்டம்னு உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஓட்டத்திற்கு, நகர்வுக்கு தயாராகும். ஸோ இந்த வகையில் இது ஒரு சிறப்பு. அடுத்து அவருடைய 9ஆம் பார்வையை அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல நண்பர்கள் வாய்க்கப்பெறுவார்கள், நல்ல உறவுகள் வாய்க்கப்பெறும், புதிய உறவுகள் ஏற்படும் அமைப்பு உண்டாகும். சகோதர வர்க்கத்தின் மூலம் மேன்மை கிடைக்கும், ஒப்பந்தங்கள்னால ஆதாயம் இருக்கும், பண்டபாத்திரங்கள் வாங்கி மகிழும் யோகிதைகள் இருக்கும், புதிய நகை அணிகலன்கள் பாத்திரங்கள் வீட்டுக்கு உபயோகப்படுற மாதிரியான நல்ல வசதியான பொருட்கள் வாங்கி குவிக்கும் நன்மைகள் ஏற்படும். சிறு தூர பிரயாணங்கள்னால ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய பண வரவு, செக்கு எழுதுதல், இயக்குதல் போன்றவை எல்லாமே திட்டமிட்ட செயல்பாடுகள் மூலமாக வளர்ச்சி அடையும் யோகிதைகள் உண்டாகும். இந்த திட்டமிடுறது ஜெயிக்க வைக்கிற வீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானங்கள் தான். நம்மளுடைய பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஒரு திட்டம் போடுறோம், நம்ம அதை முதல்ல நினைக்கிறோம். இந்த நினைக்கிற இடம் என்ன? நம்ம ராசி. அதை குரு பார்க்குறார். அப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அடுத்து செயல்னால நமக்கு லாபம் கிடைக்கிறத தீர்மானிக்கிற வீடு என்ன? 11. அதையும் குரு பார்க்குறார். அடுத்து அதை செயலை எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன? 3ஆம் இடம். அங்கேயும் குரு பார்க்குறார். ஸோ இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், அந்த திட்டமிடல், அதை செயல்படுத்துதல், அதனால் லாபம் அடைதல், இந்த 3 விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருக்கும். சார் நான் எதை சார் திட்டமிடுறது? எதை வேணாலும் திட்டமிடலாம். வீடு கட்டுறீங்களா? திட்டமிடலாம். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? திட்டமிடலாம். குழந்தை பிறக்க போதா? திட்டமிடலாம். சொத்து வாங்குறீங்களா? திட்டமிடலாம். தொழில் செய்ய போகிறீங்களா? திட்டமிடலாம். வேலையை மாற்ற போகிறீங்களா? திட்டமிடலாம். ஊர் மாற்றம் செய்கிறீங்களா? திட்டமிடலாம். ஸோ இந்த திட்டமிடுதலை வெற்றிகரமாக அமைத்து தரும் யோகிதை இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டு. சரி, 4 மாதம் தான் அந்த இடத்துல குருவே இருக்க போகிறாரு. அந்த 4 மாதத்துக்குள்ள எத்தனை நடந்துருமான்னா, அங்கே தான் நான் முதல்ல சொன்ன பாயிண்ட்டை திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஜாதக தசாபுத்திகளின் அனுகூலத்தை பொறுத்தே, புரிஞ்சுதுங்களா? ஜாதக தசாபுத்திகளின் அனுகூலத்தை பொறுத்தே இந்த வெற்றி வாய்ப்புகள் தீர்மானிக்கப்படும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்து எல்லா காணொலிகளையும் சொல்கிறேன். குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகுகேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, நம்ம தசாபுத்திகளுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நமக்கு திட்டம் போடுற யோகமே இருக்காது. நம்ம திட்டம் போடுற முதல்ல மனநிலையிலே இருக்க மாட்டோம். அதுவே தசாபுத்திகள் ஒத்துழைப்போடு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இது கொடுக்கும். புரியுதுங்களா? எப்போதும் கோச்சார பலன்களை இந்த மாதிரியான நமது சொந்த ஜாதக தசாபுத்திகளின் அடிப்படையில் பொருத்தி பார்த்து பலன் எடுப்பது தான் புத்திசாலித்தனம். அதைத்தான் நீங்கள் செய்யணும். அது இல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு சிறப்பான ஒரு இடம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை வழிபடுறதும், சபரிமலை ஐயப்பனை வழிபடுறதும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்போதும் கைத்துணையாகவும் வழித்துணையாகவும் இருக்கும் என்று கூறி
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.